ஹாய் குட்டீஸ், இது உங்கள் குட்டி கதைகள். அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த வழியாகச் செல்லும் வழிப்போக்கர்களுக்கும் விலங்குகளுக்கும் அது இளைப்பாற நிழல் தந்தது. ஒரு கோடை காலத்தில் தாகத்தில் தவித்த ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து அந்த மரத்தில் அமர்ந்தது. அந்த மரம் தன் அடர்ந்த இலைகளால் குருவிக்கு நல்ல நிழலை தந்தது. மரத்தின் அடியில் இருந்த ஒரு சிறிய பள்ளத்தில் தேங்கியிருந்த குளிர்ந்த நீரையும் குடிக்கச் சொன்னது. தாகம் தீர்ந்த குருவி, மிக்க நன்றி ஆலமரமே, இன்று நீ மட்டும் இல்லையென்றால் நான் வெயிலில் மயங்கிப் போயிருப்பேன் என்று மனதார கூறியது. சில நாட்கள் கழித்து ஒரு வேடன் அந்த மரத்தடியில் வலையை விரித்து வைத்திருந்தான். குருவி தெரியாமல் அந்த வலையில் சிக்கிக் கொண்டது. வேடன் அதை பிடிக்க நெருங்கி வந்தான். இதை பார்த்த ஆலமரம் சட்டென்று தன் கிளைகளை வேகமாக ஆட்டியது. அப்போது மரத்திலிருந்து ஒரு காய்ந்த கிளை வேடன் தலையில் விழ அவன் நிலை தடுமாறினான். அந்த இடைவெளியில் குருவி வலையிலிருந்து தப்பிப் பறந்து சென்றது. குருவி மீண்டும் மரத்திடம் வந்து, ஏன் என்னை காப்பாற்றினாய் என்று கேட்டது. அதற்கு மரம் சிரித்துக்கொண்டே சொன்னது, அன்று நீ காட்டிய அந்த சிறிய நன்றி உணர்வு எனக்கு பிடித்து போனது. தினமும் ஆயிரக்கணக்கானோர் என் நிழலில் அமர்கிறார்கள். ஆனால் யாரும் நீ சொன்னது போல ஒரு வார்த்தை நன்றி கூட சொன்னதில்லை. உன் அந்த அன்புதான் உன்னை காப்பாற்றத் தூண்டியது என்று கூறியது ஆலமரம்.